முதல் நூலாக திகழக்கூடிய சிவஞான போதம் நமக்கு சொல்லக்கூடியதும் இந்த உலகத்திலே மறுபிறப்பு என்பது ஒன்று உண்டு. அது மட்டுமல்ல, இந்த உலகம் தோற்ற ஒடுக்கங்களை கொண்டது என்று சொல்லக்கூடிய இரண்டு கருத்துக்களை இந்த இரண்டாவது நூற்பாவிலே அவர் கோடிட்டு காண்பிக்கிறார். அதிலே இவர் இங்கே நமக்கு சிவஞான சித்தியாரிலே அதை அற்புதமாக விளக்கிச் செல்லுகிறார். அதை நமக்கெல்லாம் எடுத்துச் சொல்வதற்காக சில பகுதிகளை, சில உதாரணங்களை, சில மேற்கோள்களை நமக்கு சுவாமிகள் இந்த பகுதிகளை எடுத்துச் சொல்லுகிறார். இதிலே பல தடைகள், விடைகள், கேள்வி பதில்களாக, குறிப்பாக இந்த பகுதியிலே உலோகாயுதர்கள் என்று சொல்லக்கூடிய மதத்தினவருடைய கருத்துக்களை எல்லாம் தடையாக எழுப்பி அதற்கு விடையாக சொல்லி சைவ சித்தாந்த கருத்துக்களை நிறுவுவதாக அமைத்து காட்டுகிறார் என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஐயா அவர்கள், பாலராவாயன் ஐயா அவர்கள் இந்த வகுப்பை துவங்குகின்ற பொழுது கூட நமக்கு அதை சிறப்பாக ஒரு அடித்தளமிட்டு கொடுத்தார்கள். சுபக்கம் என்று சொல்லுகின்ற பொழுதே நமக்குள்ளே இருக்கக்கூடிய சமய கருத்துக்களை எல்லாம் சைவ சித்தாந்த கருத்து எத்தகைய தன்மையிலே மேலோங்கியது என்பதை நிறுவக்கூடிய வகையிலே இந்த நூல் அமைந்திருக்கிறது என்று அதை பல உதாரணங்களை சொல்லி, பல மேற்கோள்களை சொல்லி நமக்கு அமைத்து காட்டினார்கள். அதுபோன்று இங்கே இறைவன் இந்த உயிர்களுக்காக அருளும் பொருட்டு இந்த உலகத்தை படைக்கிறான். இந்த உலகத்தை படைத்து மீண்டும் இந்த உலகத்தை தன்னுள் ஒடுக்குகிறான். அப்படி இந்த படைப்பு தொழிலாகட்டும், இந்த ஒடுக்குதல் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மையாகட்டும், இவையெல்லாம் நடக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தோடு அவன் தொடர்பை ஏற்படுத்துகிறான் என்று நாம் பார்த்தோம். அதற்கு தான் அத்துவாக்கள் வழி என்று நாம் அதை சொன்னோம். 6 அத்துவாக்கள் இருக்கின்றன என்றெல்லாம் சென்ற வகுப்பிலே சிந்தித்தோம். அப்படி இறைவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவனால் படைக்கப்பட்ட இந்த உயிர்களோடு அவன், அதுவும் அவனுடைய கருணையின் பொருட்டு இந்த உயிர்களோடு அவன் தொடர்பு படுத்தி கொள்ளுகின்ற பொழுது எப்படியெல்லாம் இறைவன் இந்த உயிர்களோடு வந்து சம்பந்தப்படுகிறான் என்பதை இங்கே முதலிலே சொல்லுகிறார். இறைவன் இந்த உயிர்களோடு எப்படி வந்து சம்பந்தப்படுகிறான் என்று சொன்னால், முதலிலே அத்துவித நிலையிலே வந்து சம்பந்தப்படுகிறான் என்று நாம் அதை பார்த்தோம். அத்துவித பேரானந்தம் என்றதை குறிப்பிடுவார்கள், அத்துவித நிலை என்றதை சொல்லுவார்கள். 2, ஆனால் 2 அல்ல, 1. அது எப்படி என்றால், உடலும் உயிரும் பார்ப்பதற்கு 2ஆக இருந்தாலும் அவை 2 அல்ல, 1 என்று நாம் பார்க்கிறோம். இதை பற்றி நாம் பிறகு விரிவாக பேச இருக்கிறோம். அப்படி அத்துவித சம்பந்தத்தோடு, சக்தியினுடைய துணையோடு இறைவன் அத்துவித சம்பந்தத்தை அமைத்துக் கொள்கிறான். அது மட்டுமல்லாது, இந்த ஒவ்வொரு உயிர்களின் வினைக்கு ஏற்ப, இந்த ஆன்மாக்களினுடைய இரு வினைக்கு ஏற்ப தன்னுடைய பஞ்சகிருத்தியங்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லக்கூடிய பஞ்சகிருத்தியங்களுக்கு அவன் உட்படுகின்ற பொழுது அவன் எந்த தன்மையிலே இருந்து அதை நிகழ்த்துகிறான் என்றால், அப்பொழுது இறைவனை நாம் பதி என்று அழைக்கின்றோம். அத்துவித நிலையிலே கலந்திருக்கின்ற பொழுது இறைவனை நாம் சக்தி என செயல்படுத்துகிறான். அதனால அவனை நம்ம சக்தி என்ற நிலையிலே வைத்து எண்ணுகின்றோம். அடுத்து இறைவன் இதிலிருந்து மேம்பட்டு தனித்து பூரண ஞானமாய் நிற்கின்ற பொழுது அவனை நாம் சிவம் என்று அழைக்கின்றோம் என்பதை நாம் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய இறைவன் இந்த உயிர்களோடு வந்து கலக்கின்றான் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, எப்படி இந்த உயிர்களோடு வந்து கலக்கின்றான் என்றால், நம்முடைய சைவ சித்தாந்தம் அதற்கு 3 நிலைகளை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. 1, ஒன்றாய், வேறாய், உடனாய் என்று சொல்லக்கூடிய 3 தன்மையிலே இறைவன் இந்த ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கின்றோம். அது என்ன ஒன்றாய் என்றால், அதுதான் முதலிலே சொன்ன அந்த ஒரு உதாரணம். உயிர், உடல்.
உடலை தவிர்த்து உயிரோ, உயிரை தவிர்த்து உடலோ இயங்குமா என்றால் இயங்க முடியாது. அதே நேரத்தில் இரண்டு வேறு வேறு, உடல் வேறு உயிர் வேறு என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி ஆன்மாவும் இறைவனும் இரண்டு அல்ல. அதே நேரத்தில் அந்த இரண்டும் ஒன்றாக இருந்தால் மட்டுமே செயல்பட முடியும் என்ற ஒரு தன்மையிலே இறைவன் ஒன்றாக இருந்து இந்த ஆன்மாவை இயக்குகிறான் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக வேறாய் நிற்றல் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அதற்கு அருமையான உதாரணத்தை சொன்னார். எப்படி நாம உடம்பும் உயிரும் என்று இப்பொழுது பார்த்தோமோ அதே போன்று கண்ணும் சூரிய ஒளியும் போல என்று நமக்கு அதை வேறுபடுத்தி காட்டுகிறார். இறைவன் கண் இருக்கிறது, கண் உள்ளவர்கள் எல்லோராலேயும் பார்த்துவிட முடியுமா என்றால் பார்த்துவிட முடியாது. அதே நேரத்தில் இரவிலே நம்மாலேயே பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது. அப்பொழுது நமக்கு எது தேவை? சூரியனுடைய ஒளி தேவை. அப்ப அங்க ஒளி அங்கே வேறாக இருந்து நம்முடைய கண்ணை பார்க்க செய்ய பயன்படுவது போல இறைவன் வேறாக இருந்து இந்த ஆன்மாவை இயக்குகிறான் என்ற தன்மையிலே வேறாக நிற்கின்றான். மூன்றாவதாக இருக்கக்கூடியது உடனாய் நிற்றல். அதற்கென்ன எளிமையான ஓமையை நம்முடைய சித்தாந்தம் நமக்கு சொல்லுகிறது என்றால், கண்ணும் அந்த கண்ணுள் இருக்கக்கூடிய ஒளியும் அதனுள் இருக்கக்கூடிய ஆன்ம போதமும் போல என்று அழகாக உதாரணம் சொல்லுகிறார்கள். குறிப்பா கண் இருக்கிறது, பார்க்கிறோம். பார்த்ததையெல்லாம் இதுதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அங்கே எது தேவைப்படுகிறது என்றால் அந்த அறிவானது நமக்கு தேவைப்படுகிறது. அறிவு இல்லைன்னு சொன்னா நாம எதை பார்த்தோம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. அப்ப அந்த அறிவின் மூலமாக நாம் அதை உணர்ந்து கொள்கிறோம். அப்பொழுது இறைவன் எப்படி இருக்கின்றான் என்றால் அங்கே உடனாக, அறிவு என்ற ஒரு தன்மையிலே உடனாக இருந்து இப்படி இறைவன் ஒன்றை வேறாய் உடனாய் இருந்து இந்த ஆன்மாவை ஆட்கொள்ளுகிறான் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த சிந்தனையை அழகா ஞானசம்பந்தர் திருவிழிமுல்லை தேவாரத்திலே தன்னுடைய தேவாரத்திலே குறிப்பிட்டிருப்பார். அடியார்களுக்கெல்லாம் தெரிந்த பாடலும் கூட. அருமையான ஒரு பாடல். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் குணம் மூன்றாய் என்று தொடங்கக்கூடிய அந்த திருவிழிமுல்லை தேவாரத்திலே இறைவனுடைய இந்த தன்மையெல்லாம் அழகாக எடுத்து சொல்லி இருப்பார். பிறகு ஒரு தடையை இங்கே எழுப்புகிறார் அருளந்தி சிவாச்சாரியார். என்ன என்றால், ஆன்மா ஒன்றா அல்லது பலவா என்ற ஒரு வினாவை அங்கே அப்பொழுதிருந்த அந்த சமய பூசல்களிலே உலோகாயுதர்கள் எழுப்புகிறார்கள். அப்ப நாம எல்லாம் இறைவனுடைய வடிவம்தான் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அப்பொழுது நமக்கு ஒரு வினா ஏற்படும். ஆன்மா ஒன்றா பலவா என்று நாம் பார்க்கின்ற பொழுது வேதங்கள் ஆன்மா ஒன்று என்று குறிப்பிடுகிறது. வேதங்கள் குறிப்பிடக்கூடிய ஆன்மா எது என்றால் பரம்பொருளாகிய இறைவன், அவன் ஒருவன் என்பதுதான். அதனாலதான் அவனை நாம் பரமான்மா என்று குறிப்பிடுகிறோம். மற்றவர்கள் எல்லோரும் ஜீவான்மா என்று நாம் குறிப்பிடுகிறோம். நாம் எல்லாம் ஜீவான்மா. இதற்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை சொல்லி, எப்படி இறைவன் பரமான்மா என்பது ஒன்றாக இருக்கின்றது, மற்றையெல்லாம் அதனுடைய அருளை பெற்று அதனுடைய துணையை பெற்று ஜீவான்மாக்களாக திகழ்கிறது என்பதை விளக்குவதற்கு அற்புதமான ஒரு உதாரணத்தை இங்கே நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் நமக்கு சொல்லுகிறார். அது என்னவென்றால், இந்த அகரம் என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தானது எப்படி தமிழிலே இருக்கக்கூடிய பிற அத்தனை எழுத்துக்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறதோ அதுபோன்று பரமான்மா என்பவன் ஒருவன், அவன் மற்ற எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருந்து அவற்றை நடத்துகிறான் என்று உங்களுடைய புத்தகத்திலே, கையிலே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய புத்தகத்திலே 91வது பாடலிலே இந்த செய்தியை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். ஒன்றென மறைகள் எல்லாம் உரைத்திட உயிர்கள் ஒன்றி நின்றனன் என்று பன்மை நிகழ்த்துவது என்னை. இப்படி எல்லா உயிர்களிலும் அவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்கிறான் என்று சொன்னால் அவனை ஒன்று என்பதா பல என்பதா என்ற வினா ஏற்படுகிறது அல்லவா? அதற்கு பதில் சொல்ல வந்தபோது, அன்றவை பதிதான் ஒன்று,
நமக்கு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளாகிய சிவபெருமான் பதி என்று சொல்லக்கூடியவன் ஒருவன் தான். அது எப்படி என்றால், அறையும் அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல. அக்கரம் அப்படின்னா அக்ஷரம் என்ற வடமொழி சொல்லதான் இங்க தமிழ்ல அக்கரம்னு சொல்றார். எல்லா அட்சரத்திற்கும் மூலாட்சரமாக, எல்லா அட்சரத்திற்கும் ஆதாரமாக திகழக்கூடிய இந்த ஆ என்ற எழுத்து, அதைத்தான் வள்ளுவர் கூட அகர முதல எழுத்தெல்லாம் என்று வைக்கிறார் என்று நாம் திருக்குறளிலே பார்க்கிறோம். அப்படி அதுபோன்று இறைவன் பரமான்மா என்பது ஒன்றுதான். ஏன்னா இந்த இடத்துல நிறைய சமய கருத்துக்களை நாம சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டுகிறது. இது இந்த இடத்துல சொல்ற போதுதான் நாம சென்ற வாரமும் பேசணும். என்ன சொன்னோம் அப்படின்னா, துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் என்று சொல்லக்கூடிய கொள்கைகள்லாம் எங்கே முரண்படுகிறார்கள் என்றால் இந்த இடத்திலே தான் முரண்படுகிறார்கள். அத்வைதம் 2, 2 அல்ல 1. துவைதம் 2, விசிஷ்டாத்வைதம் 1, 2 அல்ல 3 என்றெல்லாம் சமய ஆச்சாரியர்கள் அவரவருடைய கொள்கைகளை நிறுவுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் நம்முடைய சைவ சித்தாந்தம் அதை எப்படி எடுத்துக் கொள்கிறது என்றால், பரமான்மா என்பவன் ஒருவன் தான், அவன்தான் பதி. அதற்கு உதாரணம்தான் அகரமானது எல்லா எழுத்துக்களுக்கும் சென்று அது துணை நிற்பது போல என்று இங்கே சொல்லி விளக்கி செல்கிறார். அடுத்தது இன்னொரு செய்தியை சொல்ல வருகிறார். இப்படி இறைவனும் ஆன்மாவும் எல்லா ஆன்மாக்களோடு இறைவன் சென்று நாம் முதலிலே குறிப்பிட்டது போல ஒன்றாய் உடனாய் வேறாய் இருப்பதனாலே இதனால் இறைவனுக்கு ஏதேனும் குறையோ அல்லது அந்த பதிப்பொருளுக்கு ஏதேனும் பதியும் பசுவும் ஒன்றாகிவிட முடியுமா என்றால் அதுவும் முடியாது. என்றைக்கும் பதி என்பவன் மேலானவன், பசு என்பது அவனை காட்டிலும் கீழானது என்பதை அடுத்த பாடலிலே விளக்குகிறார். குறிப்பாக நாம் இப்படி திட்டமிட்டிருக்கிறோம் என்னவென்றால், கருத்துக்களை சரிவாக சொல்லி பாடல்களை குறைவாக, ஏன்னா நமக்கு இருக்கிற அந்த கால அளவுக்குள்ள இதை ஒருவாறுதான் நாம சிந்திக்க இயலும். பெரிய பகுதி, குறிப்பா சித்தாந்தம் என்பதற்கு வயதோ காலமோ கிடையாது, தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆகவே இதை நான் நேராக உங்களுக்கு தொகுத்து சொல்லிக் கொண்டு செல்கின்றேன். பிறகு அந்த செய்தியை நிறைவு செய்து அடுத்ததாக சுவாமி எங்கே வருகிறார் என்று சொன்னால், இந்த பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய கருத்திற்கு வருகிறார். ஏறக்குறைய 94வது பாடலிலே இதை பற்றிய செய்திகளை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். உயிர் எந்த அடிப்படையில் இங்கே வந்து பிறக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வினையினுடைய அடிப்படையிலே உயிர் இந்த உலகத்திலே வந்து தோன்றுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். பட்டணத்தார் அழகா சொல்லியிருப்பார், வினை போகமே இத்தேகம் கண்டாய், வினை ஒழிந்தால் தினை போதும் நில்லாது என்று குறிப்பிட்டிருப்பார். ஏன்னா அந்த வினை முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த வினாடி இந்த உடம்பு இங்க இருக்காது, இந்த உயிர் இந்த உலகத்துல இருக்காது. இந்த வினையை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த உடம்பை இந்த உயிர் பெறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இரு வினைக்கு ஏற்ப இந்த ஆன்மா இந்த உடம்பை பெறுகிறது. அப்படி அந்த இரு வினையை இறைவன் புகுத்துகிறான், இரு வினையை கொடுக்கிறான். அந்த வினையானது இறைவனுடைய பஞ்ச கிருத்தியங்களுக்கு உட்பட்டு பிறந்து மீண்டும் உழன்று கொண்டிருப்பது என்பதனாலே ஒரு கருத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன கருத்தை புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் மறுபிறப்பு உண்டு என்ற கருத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதானே சார், நம்ம வினையை அனுபவிக்கிறது தானே சார் எவ்வளவும் பிறவி எடுக்கிறோம். அப்ப மறுபிறப்பு உண்டு. ஏன் அதை இங்க வலியுறுத்தி சொல்றாருன்னா, சில சமயங்கள் மறுபிறப்பு இல்லை என்று வாதிட்டு கொண்டிருக்கிறது. அதனாலே மறுபிறப்பு உண்டு என்பதை இங்கே நிறுவுவதற்காக இந்த செய்தியை சொல்றார். அது உலக ஆயுதர்களுடைய நெறி. அவர்கள் எழுப்பக்கூடிய வினாவாக எதை அமைக்கிறார்னா, கடவுளும் இல்லை ஆன்மாவும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். பிறகு வந்து பாத்தீங்கன்னா, நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த இன்ப துன்பங்கள் உடலுக்கு உண்டான இயல்புதானே ஒழிய அது ஏன் உயிரை பற்றுகிறது என்று ஒரு வினாவை வைக்கிறார்கள். மூன்றாவது அவர்கள் சொல்லக்கூடியது,
பழவினை என்று ஒன்று இல்லை என்று 3 காரணங்களை உலோகாயுதர்கள் வினாவாக எழுப்புகிறார்கள். அதற்கு சுவாமி சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில விடை சொல்லக்கூடிய வகையிலே இந்த பாடலை நமக்கு அமைத்து காட்டுகிறார். இருவினை என்னை, என்னைனா என்ன என்ற தன்மையில அந்த சொல்லை அப்படி வைக்கிறார். இருவினை என்னை இன்ப துன்பங்கள் இயல்வது என்னின் ஒரு தன்மை இயல்புக்குள்ளது ஒருவனுக்கு 2 செய்தி வருவதென் மலரும் தீயும் மறுவலின் வாசம் வெம்மை தருவது என் நீர் என் செய்து தான் இயல்பாகும் அன்றே என்று அந்த பாடல் அருமையான ஒரு செய்தியை தொகுத்து சொல்றார். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ ஒரு ஆன்மாவிற்கு இப்படி இருவினை வருகிறது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இருவினை என்பது எங்கே இருந்து வருகிறது, எதனால் வருகிறது, எதனால் இந்த மறுபிறப்பை ஏற்கிறான் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அந்த பாடலை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த தண்ணீர் இருக்குது அல்லவா, நீர், அந்த தண்ணீருக்கென்று எந்த விதமான அதாவது மனமோ குணமோ இல்லை. ஏன்னா எந்த பாத்திரத்துல கொண்டு போய் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை பெறும். எந்த பொருளை அதோடு சேர்க்கிறோமோ அந்த பொருளினுடைய மனத்தை அது பெறும். இப்ப இன்னைக்கெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை சார். இந்த பன்னீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசனை திரவியத்தை இப்பெல்லாம் எசன்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டான். ஒரு 2 டிராப்ஸ் போட்டு 1 லிட்டர் பாட்டில கலங்கினா அந்த 1 லிட்டர் பாட்டில் தண்ணீரும் பன்னீரா மாறிடுது. இந்த மாதிரி இன்னைக்கு அறிவியல் எவ்வளவோ கண்டுபிடிச்சிருச்சு. அப்ப நீரினுடைய இயல்பு குணம் அது அல்ல. அதே போல நீரினுடைய அது ஏன் நாம தண்ணீர் 3 சுழின்னு போட்டா குளிர்ச்சின்னு அர்த்தம். அப்ப நீரினுடைய இயல்பு குளிர்ச்சி. அதை நாம் நம்முடைய தேவைக்கு ஏற்ப அதை நாம் சூடுபடுத்துகின்ற பொழுது, தண்ணீரோடு நெருப்பு சம்பந்தப்படுகின்ற பொழுது அது சூடாகிறது. அப்ப அதற்கு வரக்கூடிய வாசனையும் அதற்கு ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்தன்மையும் அதனுடைய இயல்பிலே இருந்து மாறுபட்டது. இதை ஏன் சார் இங்க சொல்றீங்க சம்பந்தமே இல்லாம அப்படின்னா, இததான் சுவாமி சொல்றார். இது போல இந்த ஆன்மா இயல்பாக இருக்கக்கூடியது நீரோடு மலர் சேர்ந்து எப்படி மனம் செய்கிறதோ அது போல இந்த ஆன்மா அதெல்லாம் எது தண்ணீரோட மலரை அதாவது வாசனை பொருளை சேர்ப்பதும் தண்ணீரோடு நாம் அதை வெப்பத்தை சேர்ப்பதெல்லாம் செயற்கை, அது இயற்கை அல்ல. ஏன்னா அதனுடைய இயற்கை தன்மை அதல்ல. அதுபோல இங்க இன்ப துன்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டும் எதற்குண்டானது அப்படின்னா, இன்ப துன்பம் இரண்டும் ஜடத்திற்குண்டானது அல்ல. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உடம்புக்குண்டான இன்ப துன்பங்கள் கிடையாது. இந்த இன்ப துன்பம் எதற்குண்டானதுன்னா சித்து பொருளாகிய உயிர்க்கு உண்டானது. இந்த சித்து பொருளாகிய உயிர்க்கு தான் இந்த இன்ப துன்பம். இந்த இன்ப துன்பத்தை வைத்துதான் சொர்க்க நரகம், அந்த சொர்க்க நரகத்தை வைத்துதான் நல்வினை தீவினை என்று அதை நாம் பார்க்கிறோம். அனுபவிக்கின்ற பொழுது இன்ப துன்பம், அதை நாம் அடுத்த பிறவிக்கு அதை மூலமாக வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நல்வினை தீவினை. அதை வைத்து இந்த ஆன்மா பெறக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் நாம சொல்லக்கூடிய சொர்க்கம் நரகம். அப்ப இந்த ஆன்மா தன்னுடைய இயல்பிலே இருந்து இரு வினையினுடைய காரணமாகத்தான் எதை பெற முடியும் என்றால் இந்த பிறவியை பெற முடியும், மறுபிறப்பை பெற முடியும். அப்ப இரு வினை இந்த ஆன்மாவிற்கு சமமானால் அது மீண்டும் பிறப்பை எடுக்காது. அதையும் நம்முடைய சித்தாந்தத்திலே சொல்லுகிறார்கள். இருவினை ஒப்பு, இருவினையும் சமமாகும் வரை நாம் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து சொன்னார். அடுத்து ஒரு சந்தேகத்தை மறுபடியும் நமக்கு எழுப்புறார். என்னன்னா, இதெல்லாம் அப்ப இந்த இருவினை இன்ப துன்பம், ஒருத்தர் இந்த உலகத்துல இன்பமா இருக்கிறதும் இன்னொருத்தர் இதே உலகத்துல துன்பமா இருக்கிறதுக்கும் என்ன காரணம்? என்னுடைய நண்பர் கூட
என் இடத்துல அடிக்கடி கேட்பார். அவர் கொஞ்சம் மாற்று சிந்தனை உடையவர். அவர் சொல்லுவார், இறைவன் தானே சார் இந்த உலகத்தை படைக்கிறான்னு நீங்க நம்புறீங்க. ஆமாங்க. அப்ப படைக்கக்கூடிய இறைவன் எல்லாரையுமே உயர்ந்த ஒரு பணக்காரனா படைக்கலாமே. ஏன் இதுல இத்தனைய உயர்வு தாழ்வுகள், அதுல குறிப்பா செல்வாக்கு உள்ளவன், செல்வம் இல்லாதவன் இப்படி எல்லாம் படைச்சிட்டு ஏன் இப்படி ஒரு நிலைப்பாடை இறைவன் ஏற்படுத்துகிறான் அப்படின்னு கேட்பார் அடிக்கடி. இதுக்கு அவர் சொல்ற நான் சொல்லக்கூடிய பதில், இதை நாம் அனுபவித்து கழிக்க வேண்டும் என்பது விதி. அதுதான் நம்முடைய வினை. அதை கழிப்பதற்காகத்தான் நாம் வருகிறோம். ஏறக்குறைய அதே சிந்தனையில தான் இங்கேயும் இந்த உலோகாயுதர்கள் வினா எழுப்புவதாக அமைத்து காட்டுகிறார். 96வது பாடல்ல, முயற்சி செய்தால் இந்த உலகத்துல வாழக்கூடியவர்கள்ல முயற்சி செய்தாலே போதுமே சார். முயற்சி இருக்கக்கூடியவர்கள் எதை பெற்றுவிட முடியும் அப்படின்னா, தொடர்ந்து முயற்சி செய்கிறவர்கள் அளவில்லாத பொருளை ஈட்டி மகிழ்ச்சியாக வாழ முடியுமே. முயற்சி இல்லாதவர்கள் இந்த உலகத்துல துன்பத்தை அனுபவிக்கிறார். இதானே யதார்த்தம். நீங்க சொல்லக்கூடிய வினை இங்கே எங்கே செயல்படுகிறது என்றால், அதற்கும் சுவாமி அற்புதமாக ஒரு செய்தியை இங்க சொல்றார். இந்த பாடலை பாருங்கள். இம்மையில் முயற்சியாலே இருநிதி ஈட்டி இன்பம் இம்மையே நுகர்வர் செய்தி இல்லாதவர் பொருளும் இன்றி இம்மையே இடர் உழப்பர் வேறொரு வினையதுண்டேல் இம்மையின் முயற்சியின்றி எய்திடல் வேண்டும் இங்கே. அதற்கு நம்முடைய சித்தாந்தத்தின் அடிப்படையிலே நாம் சொல்லக்கூடிய விடை என்னவாக இருக்கும் என்றால், சரி, முயற்சி செய்கிறவர்கள் பெரிய பொருளுடையவர்களாகவும் முயற்சி இல்லாதவர்கள் வறுமையுடையவர்களாக தானே இருக்கணும். சில பேர் எந்த முயற்சியுமே செய்யாமல் பெரிய பொருளுடையவர்களாக இருப்பதும், சில பேர் எவ்வளவு முயற்சி செய்தும் எதிர்பார்த்த அளவிற்கு பெரிய செல்வ வாழ்க்கையை வாழ முடியாமல் போனதற்கும் காரணம் இருக்குது. அப்படி ஒரு வழி இருக்குது இல்லையா? அப்ப அங்க எது தீர்மானிக்கப்படுகிறது என்றால் வினை. இப்ப அடுத்து எதை சொல்ல போறார் அப்படின்னா, இந்த முயற்சி என்பது எது? இந்த சொல்லிக்கிட்டு வர இந்த தொடர்ச்சியில உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடு இருக்குமானால் வகுப்பினுடைய முடிவில் நீங்க அதை குறிச்சு வச்சுக்கிட்டு கேட்கலாம். ஏன்னா நாங்க துறையில, அதாவது நான் ஒரு துறை தலைவர் ஐயா எல்லாம் பேசுகிற போது வினா விடைகள் அடிப்படையிலே தான் இதை படிக்கணும். குறிப்பா சைவ சித்தாந்தமே நிறைய சந்தேகங்கள் வருகின்ற பொழுதுதான் தெளிவு பிறக்கும் என்று சொல்லுவார்கள். அதனால நீங்கள் இதுல ஏதேனும் உங்களுக்கு தடைகள் இருக்குமானால் கண்டிப்பாக நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொண்டு வகுப்பினுடைய நிறைவிலே அடியனுக்கு தெரிந்த வரையிலே நான் அதை விளக்குகிறேன். அதை தெரியாத பட்சத்திலே தக்க சான்றோரிடத்துல கேட்டு விளக்குவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா நம்ம வகுப்புக்கு வந்தா ஒரு தெளிவு கிடைக்கும். சங்கரா கல்லூரியிலே தமிழ்துறையில நடத்தின இணைய வழியா நடத்தப்பட்ட இந்த வகுப்பிலே நான் கலந்து கொண்டு இந்த தெளிவை பெற்றேன் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய வகையிலே நாங்கள் அதை விளக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இங்க முயற்சியை பற்றி சொன்னார். அப்ப இந்த முயற்சி என்பது, முயற்சி இருந்தால் போதும் என்பது உலோகாயுதர்களுடைய கருத்து. ஆனால் இந்த முயற்சியே எது என்றால், இந்த முயற்சியே நாம் போன பிறவியிலே செய்ததனுடைய நல்வினை தீவினையினுடைய பயனாகத்தான் இந்த பிறவியில் நாம் இப்படி முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது என்பது நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்து. இருவினை செயல்கான் இம்மை இரும்பொருள் இன்பம் வேண்டி வருவினை செய்யும் காலை மடிவரும் மடியும் இன்றி தருவினை அதனில் அந்த தான் அரும் துயரம் தங்கும் ஒருவினை செய்யாதோரும் உடையரில்லா உலகத்துளே. அப்ப இந்த செயலுமே செய்யாம பெரிய கோட்டீஸ்வரரானவர்கள்லாம் இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னா, அப்ப இந்த வினைகள் எல்லாம் எந்த அடிப்படையிலே நடக்கிறது? ரொம்ப அருமையான பாடல். நீங்க இந்த பாடலை குறிச்சு வச்சுக்கணும். நான் இப்ப இதுல இருந்து ஒரு சில பாடல்கள்லாம் ரொம்ப முக்கியமான பாடல்கள். சைவ சித்தாந்தம் குறிப்பா நாம சித்தியார் படிக்கிறோம்னா இந்த பாடல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய பாடல். அதுல 98வது பாடல். உங்களை ஏன்னா நம்ம பழகிற போது நம்முடைய சக நண்பர்கள் இதை கேட்கறாங்க. இந்த மாதிரி கேள்விகள் நாமளே சந்திக்கிறோம். வகுப்புல இருக்கிறவங்க கூட சில பேர் உங்களை யாராவது கேட்டுருக்கலாம், நான் தினமும் கோயிலுக்கு போறேன், சாமி என்னை கண்டுக்கவே இல்லை, கோயிலுக்கே வர்றதில்ல, அவன் பெரிய பணக்காரனா இருக்கிறான், எப்படி
அப்படிலாம் சில வினாக்கள் நம்ம சமுதாயத்திலே நாம் சந்திக்கிறோம். அதற்கு இங்கே ரொம்ப அழகான ஒரு விடையை சொல்லுகிறார். பேர் இழவு இன்பமொடு பிணி மூப்பு சாக்காடென்னும் ஆறும் கருவுட்பட்டது. பேரு, இழவு, இன்பம், மூப்பு, சாக்காடு என்று சொல்லக்கூடிய இந்த ஆறும். பேரு, இழவு. பேரு நமக்கு தெரியும். 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்க செல்வம் பேரு. இழவு, இழப்பு, துளைக்கிறது. அடுத்து இன்பம், மகிழ்ச்சி. பிணி, நோய். மூப்பு, தளர்ச்சியினால் வரக்கூடிய அந்த தன்மை மூப்பு. சாக்காடு. இந்த ஆறும் நமக்கு எதோடு சம்பந்தப்பட்டது என்றால் இந்த பிறவியில் நம்மோடு சம்பந்தப்பட்டது அல்ல. இதெல்லாம் எப்பொழுதிருந்து நமக்கு தொடரக்கூடியது என்று பார்த்தால் ஆறும் கருவுட்பட்டது. இந்த ஆறும் நாம் ஒரு தாயினுடைய கருவிலே எப்பொழுது தோன்றுகின்றோமோ அப்பொழுதிருந்தே நமக்கு அது தொடர்புடையது என்று சொன்னார். பேர் இழவு இன்பமோடு பிணிமூப்பு சாக்காடாரும் முன் கருவுட்பட்டது. அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும். முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றிற்கு ஏது தேறு நீ. இனி செயல் கண்மம் மேல் உடற்கு சேருமன்றே. அப்ப இந்த பிறவியில என்ன அப்படின்னா, இத நாம எப்படி அனுபவிக்கின்றோம் என்பதுதான் இந்த பிறவியினுடைய தத்துவம். அதை நாம் எப்படி கழிப்பதற்குண்டான முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்றோம். இப்ப நமக்கு நல்வினை பயனா சுவாமி நமக்கு பெரும் பொருளை அனுபவிக்கணும்னு நமக்கு கருவுல தீர்மானிச்சு இந்த ஆன்மா படைச்சாருன்னா நல்ல உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தொடர்ந்து அவங்க பெரும் பொருளை ஈட்டுவதற்குண்டான வழிகள் அமையும். அதை தொடர்ந்து இவர்கள் பயணிப்பார்கள். அப்ப இதெல்லாமே இந்த ஆறும் எதோடு தொடர்புடையது என்றால் அது நாம் கருவில் இருக்கின்ற பொழுதே முற்பிறவியிலேயே நமக்கு தொடர்புடையது, கருவுட்பட்டது என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து சொன்னார், இந்த வினைக்கும் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த வினை சரி கருவுட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டா, அப்ப இந்த உடம்புக்கும் எங்க சம்பந்தப்படுகிறார், எப்படி இது ரெண்டுத்துக்கும் தொடர்பு ஏற்படுது? சரி நீங்க சொல்ற மாதிரியே நம்ம வச்சுக்கிறோம். என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா இது கருவுட்பட்டது. சரி, ஏன் இந்த உடம்ப கொடுக்கணும்? இந்த உடம்ப கொடுத்து இந்த உடம்புக்குண்டான உயிரை இதுல புகுத்தணும் என்றால் அதற்குண்டான தொடர்பு எதை போன்றது, இந்த உடம்பும் இந்த உயிரும் பெறக்கூடிய தொடர்பு எதை போன்றது என்பதை அடுத்த பாடலிலே விளக்குகிறார். உடற்செயல் கண்மம் இந்த உடல் வந்தவாறு எண்ணில் விடப்படும் முன் உடம்பின் வினை இந்த உடல் விளைக்கும் தொடர்ச்சியில் ஒன்றுக்குன்று தொன்று தொட்டு அனாதி. இதெல்லாம் இந்த சம்பந்தம் ஒவ்வொரு பிறவியிலேயும் அந்த பிறவிக்கண்டான உடம்பை எடுப்பதும் அந்த உடம்பிற்கோடு இந்த உயிர் சென்று தங்குவதும்லாம் இன்றைக்கு நேற்றைக்கு விதிக்கப்பட்டதல்ல. இதெல்லாம் காலங்காலமாக நடந்து கொண்டிருப்பது. அதோடு மட்டுமல்ல, இது எதை போன்றது என்று விளக்க வந்தார். அது வித்தின் இடத்தில் மரம், மரத்தின் வித்தும் வந்து இயைபுமா போல். இது எப்படி என்றால், விதையிலிருந்து மரம் தோன்றி வளர்வது போலும், அந்த மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய விதையிலிருந்து. இப்ப நாம வித்து முதல்லையா மரம் முதல்லையா? சாதாரணமா பேச்சு வழக்குல ஒரு 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 செய்தி கூட நாம சொல்லுவோம், முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்ற ஒரு ஒரு வினாவை நகைச்சுவையாக எழுப்பி பேசுவார்கள். அதுபோல இங்கே விதை முதலில் தோன்றியதா அல்லது மரம் முதலிலே தோன்றியதா என்று நாம் விடை காண முடியாத அளவிற்கு இந்த உடம்பிற்கும் வினைக்கும் உண்டான தொடர்பு இருக்கின்றது. இயல்பாவே நம்ம சிந்திக்கலாம், நம்ம செய்யறது பூரா உடம்பு செய்யுது. செயல் பூரா எதால நடக்குது அப்படின்னா உடம்பு. ஆனால் அதற்கான பலனை, அது சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா, மீண்டும் பிறவி எடுக்கணுமா எடுக்க வேணாமா என்று சொல்லக்கூடிய அந்த பயனை எது பெறுகிறது என்றால் இந்த உயிர் பெறுகிறது. அப்ப இது ரெண்டுத்துக்குமான தொடர்பு எதை போன்றது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மரமும் விதையும் போன்ற இது மாறி 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 தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடியது.
அப்ப இதுல எது முதல் என்று நாம் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. அப்ப செயல், அனுபவம், முயற்சி இதெல்லாம் நமக்கு முன்பிறவினுடைய தொடர்ச்சியாக நடைபெறுவது. அந்த முன்பிறவினுடைய தொடர்ச்சியாக இருப்பதனாலே இந்த பிறவிலே அது போன்ற ஒரு சிந்தனைகள் நாம கூட சொல்றோம் இன்னைக்கு. நாம் என்ன புண்ணியம் செய்திருக்கிறோமோ, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமேன்னார். அதுபோல நாம் எவ்வளவு பெரிய புண்ணியம் செய்திருக்கிறோம் இந்த சைவ சித்தாந்தத்திலே கலந்து கொள்வதற்கும், சைவ சமயத்தை பின்பற்றுவதற்கும், இப்படி ஒரு சூழலையும், இது போன்ற ஒரு வாய்ப்பையும், இது போன்ற ஒரு அடியார் கூட்டத்தையும் இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இது நாம் செய்த முயற்சியா அப்படின்னா, நாம் செய்த முயற்சியை விட இறைவன் நமக்கு ஏற்கனவே நாம போன பிறவியிலே செய்ததனுடைய பயன் இந்த பிறவியிலே இது போன்று நாம் அடியார் கூட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அருளை நாம் பெற்றிருக்கிறோம். அப்ப இவையெல்லாம் அப்ப இந்த பிறவியில நாம் என்ன பண்றோம்? இப்ப இந்த பிறவியில அதனுடைய தொடர்ச்சியால இது போன்ற வகுப்புகளிலே கலந்து கொள்வது, வழிபாட்டிற்கு அன்பர்களோடு சென்று சேர்ந்து வழிபடுவது, தலையாத்திரைகளை மேற்கொள்வது. சரி, அப்ப இது இந்த இந்த பிறவியில நாம செய்யக்கூடிய இந்த செயல் மறுபடியும் நமக்கு எதற்கு துணையா இருக்குதுன்னா, அடுத்த பிறவிக்கு இப்ப போன பிறவியில செய்ததுதான் நாம இந்த பிறவியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பிறவியில இதை நாம தொடர்ந்து செய்கின்ற பொழுது இது அடுத்த பிறவிக்கு இது நமக்கு துணையாக நல்வினை பயனாக அமைகிறது என்பதை தான் அடுத்த பாடலிலே சொல்லுகிறார். 100வது பாடலிலே அதைத்தான் நமக்கு விளக்குகிறார். அது எதை போல என்றால், விதையிலிருந்து மரமும், அந்த மரத்திலிருந்து விதையும் வந்து மீண்டும் விதை மரம், மரம் விதை என்று அந்த சுழற்சி நடந்து கொண்டிருப்பது போல, இந்த நாம் முற்பிறவியிலே செய்த அந்த கண்மம், அந்த நல்வினை தீவினை நமக்கு எதை கொடுக்கிறது என்றால், இந்த பிறப்பை, மறுபிறப்பை, இது போன்ற ஒரு தன்மையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பது நம்முடைய சைவ சித்தாந்தம். இந்த இடத்திலே ஒரு கருத்தை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இது போன்று நாம் இந்த வினையினுடைய சுழற்சியை தான் நாம 3ஆக பிரித்து வைத்திருக்கிறோம். சைவ சித்தாந்தத்திலே சைவ சித்தாந்த அடிப்படைகளை நாம் படிக்கின்ற பொழுது அதிலே 3 வினையை 3 தன்மையிலே நம்முடைய முன்னோர்கள் தொகுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஒன்று சஞ்சிதம், இன்னொன்று பிராரத்துவம், 3ஆவதாக இருப்பது ஆகாமியம். இந்த சஞ்சித வினை என்பது முன் வினை, பழவினை என்று நாம் பார்க்கின்றோம். இதோட நான் ஒரு வகுப்பிலே விளக்கி இருந்தேன். அடுத்து பிராரத்துவம், நாம் இந்த பிறவியிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய வினை. அடுத்து ஆகாமியம், நாம எதிர்காலத்திலே செய்ய இருக்கக்கூடிய வினை என்றதை 3ஆக நமக்கு பிரித்து காட்டுவார்கள். அப்படி இதுல பாருங்க, இந்த பழவினை இருக்குதே, இறைவன் முதல்ல நம்மளை படைக்கிற போது இந்த பழ வினையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து நமக்கு ஒரு பிறவியை கொடுத்து அனுப்புறான். நாம இன்னும் பழவினையை பாதி வச்சிருக்கிறோம், டெபாசிட்ல இருக்கு. அதுல இருந்து ஒரு பார்ட், ஒரு பகுதியை எடுத்து கொடுத்து இந்த பிறவியை கொடுக்குறான். நாம இந்த பிறவியில வினையை பெருக்கி கொண்டிருக்கின்ற பொழுது, இதிலே இந்த பிறவி நமக்கு நிறைவு வருகின்ற பொழுது, இந்த பிறவியிலே நாம் செய்திருக்கக்கூடிய வினைகள் மீண்டும் எங்கே போய் சேரும் என்றால், மீண்டும் அந்த சஞ்சித வினையிலே போய் சேரும். அப்ப இந்த சுழற்சி, இப்ப நாம் செய்யக்கூடிய இந்த பிராரத்துவம் என்பதும் என்னவாகும்? நாம் அடுத்த பிறவிக்கு வரும்போது அது சஞ்சிதமாகும். நாம ஆகாமியம் என்று பேசி, இந்த பிறவியில நாம் ஆகாமியம் என்று பேசியது அடுத்த பிறவிக்கு வரும்போது நமக்கு பிராரத்துவமாகும். இப்படி இந்த வினை சுழற்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் ஆழமாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இது எப்பொழுது சரியாகும் என்றால், அதற்குத்தான் நாம் எத்தனையோ பிறவிகள் எடுத்து இழைத்தேன் எம்பெருமான் என்று மாணிக்கவா சுவாமி சொல்றார். அப்ப இதை நாம் பிறவிகள் தோறும் எடுத்து 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 எடுத்துதான் நாம இதை கழிக்க வேண்டும். எத்தனை எத்தனை அன்னையோ, எத்தனை எத்தனை அப்பனோன்னு பட்டினத்தார். அது மாதிரி எத்தனை பிறவியோ நாம தொடர்ந்து பிறவி எடுக்கிறதுனால சலிச்சு போறார். பட்டினத்தார் அழகா சொல்லுவார், மாதா உடல் சலித்தால் வல் வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டான், போதா இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் ஆறாமைக்கான்னார்.
இப்படி எனக்கு தலையெழுத்தை எழுதி எழுதி பிரம்மா சலிச்சு போயிட்டான். எத்தனை முறைடா இவனுக்கு எழுதுறதுங்கிறான். அதுவும் நம்ம தலையெழுத்தெல்லாம் எப்படி எழுதிருக்கிறான்னு பாருங்க. அவ்வளவு சிக்கலானது. அத பிரம்மா எழுதுறார். அது இல்லாம ஒரு அன்னையினுடைய வயிற்றுல போய் போய் ஒரு ஒரு பிறவியும் எடுத்து எடுத்து நம்மால எத்தனையோ அன்னை துன்பப்பட்டிருக்கிறார். ஆக மாதா உடல் சலித்தால் வல்வினை என் கால் சலித்தேன். இந்த பிறவி எடுத்து எடுத்து நானும் சலிச்சு போயிட்டேன். அதனால பெருமானே எனக்கு இன்னொரு பிறவி வேணாங்கிறார். அப்ப இந்த வினை தொடர்ச்சியினாலே நாம் பிறவியை எடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து சொன்னார், இந்த வினைதான் இன்ப துன்பங்களுக்கு அடிப்படை என்று சொல்லுகின்ற பொழுது, சரி, இதிலே எது நல்வினை எது தீவினை? இந்த நல்வினை தீவினையை விளக்க வந்தவர் இங்க ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார், இதம் அகிதம். இதம் நல்லது, இதமா இருக்கிறது, காற்று வீசுகிறது, அது இதமா இருக்கிறது, அது ரொம்ப சுவையா இதமா பதமா இருக்கிறதுன்னும் போது அது அங்க சுகம், நல்வினை. அகிதம் அதற்கு எதிரானது. அங்க இப்ப இந்த மனித வாழ்க்கைக்கு, இந்த பிறவிக்கு, இந்த வினை நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த இன்ப துன்பங்களுக்கு எது அடிப்படையாக இருக்கிறது என்றால், நாம் செய்யக்கூடிய இதம் அகிதம், அதாவது அறம் பாவம், இவை இரண்டும் தான் இவற்றிற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கு. எவ்வளவு அழகாத தொகுத்து கொண்டு வராரு பாருங்க. நம்ம பிறவி எடுப்பதற்கு வினை, அந்த வினைக்கு காரணம், அந்த வினையினுடைய இயல்பு, அது பிறவி எடுப்பதற்கான காரணம் அதனுடைய செயற்கை தன்மை. நீரோட பூ சேருகின்ற பொழுது நீர் மணப்பதும், நீரோட வெப்பம் சேருகின்ற பொழுது நீர் சுடுவதும் என்று சொல்லி அது அழகா ஒரு ஒரு படியா கொண்டு வரார். அதுல நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த இதம் அகிதம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அந்த இதம் அகிதம் என்று சொல்லுகின்ற பொழுது, அப்ப நாம் எதன் மூலமாக இதை செய்கிறோம் என்றால், அதற்கு தான் மனம் மொழி மெய் மூன்றும் வாயில்களாக அமைகிறது. திரிகரண சுத்தி என்று நாம் அதை சொல்லுவோம். மனம் மொழி மெய்கள் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த செயல்களை பற்றி 102வது பாடலிலே இதை சொல்றார். இதம் அகிதங்கள் என்பது இகல் மன வாக்கு காயத்து இதம் உயிர்க்கு உறுதி செய்தல். இதுல எது இந்த உயிருக்கு துணையாக இருக்கும், உறுதி செய்யும் என்று சொன்னால், இதம் அறம் செய்தல், நல்வினை செய்தல் என்பது இந்த உயிருக்கு துணை புரியும். அகிதம் மற்ற அது செய்யாமை, பிற உயிருக்கு இன்பத்தை கொடுப்பது எல்லாம் எதுன்னு கேட்டீங்கன்னா அறம். பிற உயிருக்கு துன்பத்தை கொடுப்பதெல்லாம் அகிதம். இதம் அகிதங்கள் எல்லாம் இறைவனே ஏற்றுக்கொண்டு இங்கு இதம் அகிதத்தால் இன்ப துன்பங்கள் ஈவான் அன்றே. மறுபடியும் ஒரு செய்தியை சேர்த்து சொல்றார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க உயிருக்குன்னு சொன்னா நம்ம ஆன்மாவுக்கு நாம புரிஞ்சிக்க கூடாது. இப்ப நாம செய்யக்கூடிய நல்வினை, நாம செய்யக்கூடிய தீவினை, இது ரெண்டும் சமமாகனாதான் நமக்கு பிறவி கிடையாது. அதனால நாம நல்வினையே பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு பிறவி உண்டு, நாம தீவினையே பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு பிறவி உண்டு. அப்ப இங்க உயிர்னு சொன்னது நாம் செய்வதால் பிற உயிருக்கு வரக்கூடிய நன்மை தீமை, அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்துடும். இதுல பாருங்க, இந்த இதம் அகிதம் ரொம்ப அழகான சிந்தனை. அது பிற உயிருக்கு துன்பம் செய்யக்கூடாது. பிற உயிருக்கு நாம் துன்பம் செய்தால் அது அகிதம். பிற உயிருக்கு இன்பம் தரக்கூடிய செயல் செய்தால் அது இதம். சரி, இதம் அகிதம் சொன்னார். இதுலயே நடுப்புற இறைவனை சொல்லணும். பாட்டினுடைய கடைசியில பாத்தீங்கன்னா, இறைவனே ஏற்றுக்கொண்டு, இதம் அகிதங்கள் எல்லாம் இறைவனே ஏற்றுக்கொண்டு இங்கு இதம் அகிதத்தால் இன்ப துன்பங்கள் ஈவான். ஏன் செய்யணும் அப்படின்னா, அடுத்த பாட்டுல இதற்கு விடை சொல்றார். இறைவன் இங்கு ஏற்பது என்னை. ஏன் இறைவன் இடையில நின்று இதை ஏற்றுக்கொள்கிறான்? இந்த உயிர், அதாவது இந்த ஆன்மா, இந்த பிறவியிலே செய்யக்கூடிய இன்ப துன்பம், அதற்கான அடுத்த பிறவி அது எடுக்குது அப்படின்னா, அப்ப நடுப்புற இறைவனுக்கு என்ன வேலை?
ஏன் இறைவன் அதை ஏற்றுக்கொள்ளணும்? அப்படி ஒரு கேள்வி நமக்குள்ள வருது இல்லைங்களா? அதற்கு விடை சொல்றார். எனில் நிறைபரன் உயிர்க்கு வைத்த நேயத்தின் நிலைமையாகும். பூரணமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் இந்த ஆன்மா மீது வைத்த கருணை, நேயம், ஆன்மா மீது அவன் காட்டக்கூடிய பரிவு, பாசம். அதனால சுவாமி என்ன பண்றார், நாம பண்ற நல்வினை, நாம செய்யக்கூடிய தீவினை இரண்டையும் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான பலனை இறைவன் கொடுக்கிறான். நேயத்தின் நிலைமையாகும். அறம் மலி இதம் செய்வோர்க்கு அனுக்கிரகத்தையும், இறைவன் யார் நிறைய இந்த இதமான செயல்களை, பிற உயிர்க்கு உபகாரமான செயல்களை, பரோபகாரம் இதம் சரீரம்னு ஒரு தொடர் ஒன்று சொல்லுவாங்க. நம்ம பிறவி எடுத்ததனுடைய பயனே பிறருக்கு பயன்படக்கூடிய வகையிலே இந்த சரீரத்தால் இயன்றதை செய்யணும். அப்படி பிறருக்கு இன்பத்தை செய்கிறவர்களுக்கெல்லாம் சுவாமி என்ன பண்ணுவார்? அனுக்கிரகத்தை பண்ணுவார், அருளை புரிவார். அப்ப இன்பம் செய்யாதவர்களுக்கு அது நாமளே புரிஞ்சுக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, மரம் அலி அகிதம் செய்யின், தன்னுடைய ஆற்றலை கொண்டு, தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு, தன்னுடைய பலத்தை கொண்டு பிறருக்கு துன்பத்தை ஏற்படுத்தினால், மரம்னா பொதுவா வீரம்னு அர்த்தம். இங்க என்ன வீரம்? தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய வலிமை, இதெல்லாம் வச்சு பிறருக்கு துன்பத்தை ஏற்படுத்தினால் இறைவன் என்ன செய்வான்? என்ன பலனை கொடுப்பான்? நிகிரகத்தை வைப்பான். அது அனுக்கிரகம், இது நிகிரகம். அதுவும் பாருங்க, இந்த நிகிரகம் கூட எதற்கு சுவாமி செய்யறான்? ஏன்னா இங்க இறைவனுடைய தன்மை குறைஞ்சிடக்கூடாது. அப்ப இறைவன் ஒருவருக்கு நிகிரகத்தையும் ஒருவருக்கு அனுகிரகத்தையும் செய்யறான்னு சொன்னா, அப்ப இறைவன் ஏதோ வேறுபாடு கருதக்கூடியவன் ஆயிடுறானே. அப்படின்னா இந்த நிகிரகமும் அவனுடைய கருணை. அததான் அடுத்த பாடல்ல சொல்றார். நிகிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வார்க்கு அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே இண்டரம் இயற்றிடு என்பான். எக்கரமத்தினாலும் இறை செயல் அருளே. என்ன பண்ணாலும், அவன் நிகிரகம் பண்ணாலும் அவன் அனுகிரகம் பண்ணாலும் ரெண்டும் அவனுடைய அருள் செயல். அப்ப கூட சுவாமி என்ன பண்றார்? அந்த பிற உயிர்களுக்கு பாவம் செய்யக்கூடியவர்களை தண்டித்து, பிற உயிர்களுக்கு பாவம் செய்தால் நமக்கு இது போன்ற ஒரு நிலை வரும் என்ற ஒரு அச்சத்தை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்துவதற்காக அங்கே நிகிரகத்தை செய்கிறான் என்று பார்க்கிறோம். அம்மா இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா, ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்குதுங்கிறதுனால அதுக்கு பாசத்தை கொடுத்து, ரொம்படா தம்பி நல்லா இருக்கிற. அதே இன்னொரு பையன் அடங்காதவனாகிறான்னா அவனை ஏன் தண்டிக்கணும்? ஏன் கண்டிக்கணும்? அது கூட எதனால? எப்படியாவது போகட்டும்னு விட்டுட்டு போலாமே. அப்ப கண்டிப்பது கூட எதற்குனா, அந்த குழந்தை மீதும் அந்த தாய்க்கு பாசம் இருக்குது. பையன் கெட்டு போயிடக்கூடாதேன்னு அந்த தாய் கண்டிக்கிறான்னு நாம் பார்க்கிறோம் இல்லை? அது போல இறைவன் இந்த இடத்துல நாம சிந்தனை பண்ணி பார்க்கணும். பெருமான் எவ்வளவு பெரிய கருணை உடையவனா! நிகிரகத்தையும் செய்யறான், அனுகிரகத்தையும் செய்யறான். அந்த நிகிரகமும் அவனுடைய அருளே. இண்டரம் இயற்றிடுவான் என்பான். இக்கரமத்தினாலும் இறை செயல், இறைவனுடைய செயல் அருளே என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதற்கு அடுத்து என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கான உதாரணத்தை சுவாமி நமக்கு எடுத்து சொல்றார். இத இன்னொரு இடத்துல கூட திருமுறையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். என்னன்னா, அயனை, அனங்கனை, அந்தகனை, சந்திரனை வயனங்கள் மாயா வடுச் செய்தான் காணேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் சமயமன்றோ வானோர்க்கும் தாழ்குழலாய் சாழலோன்னு மாணிக்கவா சுவாமி கேட்டுருவார். ஏன் தண்டிக்கணும்? ஏன்னா எல்லாரும் பிரம்ம இது யாகத்துல போய் கலந்துக்கிட்டாங்கல்ல. அந்த யாகத்துல சுவாமி போய் பைரவரா போய் வீரபத்திரரா போய் எல்லாரையும் தண்டிச்சாருன்னு பாக்குறோம் இல்ல. அது ஏன் செய்யணும்? அவர்களை தண்டிச்சதும் கூட, அவர்களை நிகிரகத்தது கூட அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காக என்ற ஒரு உதாரணத்தை நம்மால இங்கே பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனா, நின்பணி பிழைக்கில் புளியம் வளாரால் மோதுவிப்பாய் உகப்பாய் முனிவாய் கச்சி ஏகம்பனே. அருமையா சொன்னார். புளியம் வளாரால்,
அது மிலாறுன்னு பேச்சு வழக்கில் ஒரு ஒரு வட்டாரத்துல ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அடிக்கிறதுல இந்த புளியம் வளார் புளியம் தழை இருக்கிற அந்த வளையிற மாதிரி தன்மையில இருக்கிற அந்த குச்சி இருக்கு பாருங்க, அது அடிச்சா அவ்வளவு சுரில் சுரில்னு வலிக்கும். அதுக்கு வளார்னு பேர். சுவாமி இன்னொரு இடத்துல சொல்றார், அடித்து அடித்து அக்காரம் தீட்டிய அதிசயம் கண்டாமேன்னார். அப்ப இதெல்லாம் எது? அவனுடைய கருணை. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாம சாமியை டக்குன்னு குறைச்சிடக்கூடாது. இப்போ ஒருத்தருக்கு உதவியும் ஒருத்தருக்கு சுவாமி உதவி பண்ண மாட்டாரா? அப்ப இறைவன் வேறுபாடு கருதுறான்னா, அவன் எப்போதுமே அவன் செய்யக்கூடியது எல்லாமே கருணை. ரொம்ப கவனமா நம்ம அதை பார்த்துக்கிட்டு வரணும். ஆகையினாலே இறைவன் செய்யக்கூடிய இந்த செயல்கள், அது நிக்கிரகம் அனுக்கிரகம் இரண்டும் அவனுடைய அருள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா இந்த செய்தியை ரொம்ப அழகா சொல்றார். இதற்கு ஒரு உதாரணத்தையும் நமக்கு சொல்றார். இது எப்படி என்றால், தந்தை தாய் பெற்ற தந்தம் புதல்வர்தம் சொல் ஆற்றின் வந்திடா விடியின் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர் எல்லாம் பார்த்திடின் அவன் பரிவே ஆகும் இந்த நீர்மையன்றோ. அதுதான் நான் உங்களுக்கு செய்தியா சொன்ன அந்த பாடலை தான். இப்ப தாய் ஒரு குழந்தைய தண்டிப்பதும் அவனை கட்டி போட்டு தண்டிக்கிறதும் அந்த காலத்துல, இப்பெல்லாம் அந்த மாதிரி செய்ய முடியாது. சில தாய் கோவப்பட்டு குழந்தைக்கு கோவப்பட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா சூடு வச்சிருவாங்க. அந்த மாதிரி செய்யறதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, குழந்தை திருந்தணுங்கிறதுக்காக தான். அது போலதான் இறைவன் இங்கே ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக இதை செய்கிறான் என்று சொன்னார். அதை தொடர்ந்து அடுத்ததா சுவாமி வேற ஒரு செய்திக்கு வரார். அது என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இதுல ஒரு கேள்வி. இந்த தானம் செய்யக்கூடியவர்களும் அதை ஏற்கக்கூடியவர்களும், இப்ப நாம சொன்னோம் இல்லையா, இதம் அகிதம், அது போல பொருளை கொடுக்கக்கூடியவர்களும் அந்த தானத்தை ஏற்கக்கூடியவர்களும், அதே நேரத்துல இவர்களெல்லாம் அந்தந்த பிறவியிலே இறந்து போயிட்டாலும் கூட, இறந்து போய் கொடுக்கிறவரும் இறந்து போயிடுறார், வாங்குறவரும் போயிடுறார். அப்ப நாம செய்த அந்த பலன், அதை கணக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல, அதை கணக்கிட்டு அடுத்த பிறவியில கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல. அப்படி கொடுக்கக்கூடியவன் தான் இறைவன் என்று அதற்கு ஒரு விடையும் கொடுக்கிறார். பெருமான் வரம்பிலா அந்த ஆற்றலை கொண்டு இந்த நாம் செய்த இந்த வினைகளை எல்லாம் அவன் பெற்றுக்கொள்கிறான். அவன் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் நிகிரகம் அனுகிரகம்னு பார்த்தோம். புண்ணிய பாவங்கள் எதெல்லாம் புண்ணிய பாவங்கள் என்று ஒரு பட்டியலை அடுத்து கொடுக்கிறார். அது 112வது பாடலிலே அந்த செய்தியை சொல்றார். எதெல்லாம் புண்ணியம், எதெல்லாம் பாவம். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வணங்கல், வாய்மை. நான் முன்ன சொல்றது போல இந்த பாட்டையும் நீங்க குறிச்சு வச்சீங்கன்னா முக்கியமான பாடல். அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவொடு, அச்சித்தாலாதி, இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணி அறங்கள். கிட்டத்தட்ட 16 பேறுகளை போல 16 செய்திகளை இங்க நமக்கு எடுத்து சொல்றார். ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது என்ன? உலகம் எப்படி போகிறதோ அப்படி போவது ஒழுக்கம். வள்ளுவர் அழகா சொல்றார், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார்னுவார். அதனால இங்க ஒழுக்கம், ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னுவார். ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும்னார். அதனால முதல்ல இங்க சுவாமி சொல்றத எதை சொல்றாருன்னா ஒழுக்கம். அடுத்து 2வது சொன்னார் அன்பு. எல்லாரிடத்திலேயும் எல்லா ஜீவராசிகளிடத்திலேயும் அன்போடு இருத்தல். 3வது அருள். அருள் தான் இரக்கம். அது ஜீவராசிகளிடத்திலே நாம் காட்டக்கூடிய அந்த அன்பிற்கு பேர் இரக்கம். அடுத்து ஆச்சாரம். நம்முடைய ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு குலத்திற்கும் ஆச்சாரங்கள் உண்டு. முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நெறிகளை பின்பற்றி நடத்தல். அடுத்து உபசாரம். இந்த உபசாரம் என்பது அவரவர்களுக்கு உண்டான நன்மதிப்பை தருதல், உபசரித்தல், அதுதான் உபசாரம்னு பார்க்கணும். பிறகு உறவு.
எல்லாரிடத்திலேயும் ஒரு நல்ல ஒரு உறவை, நல்ல ஒரு நட்பை ஏற்படுத்தி கொள்ளுதல் உறவு. அடுத்து சீலம். சீலம் என்றால் தூய்மைன்னு அர்த்தம். அதே நேரத்துல ஒழுக்கம் என்று பொருள். இங்க முதல்ல ஒழுக்கம் சொல்லிட்டதுனால இங்க சீலம் என்பது தூய்மை. பிறகு தவம். இதை செய்தால் இந்த பலன் வரும் என்று பலனை கருதியும் கருதாமலும் நாம் இறைவன் மீது வைக்கக்கூடிய அந்த பக்தி இருக்குதே, அதுதான் தவம். அது ரொம்ப அழகா சொன்னார் திருவள்ளுவர். தவமும் யாருக்கு வாய்க்கும்னா எல்லாருக்கும் வாய்க்காது. தவமும் தவமுடையார்க்கேன்னார். நாம தவம் பண்ணணும்னு நினைச்சா கூட முதல்ல நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தவம் செய்திருப்பதற்குண்டான பேர் இருந்தால் மட்டும்தான் நாம் தவம் செய்ய முடியும். அதனால தவம். பிறகு பாத்தீங்கன்னா தானங்கள். தானம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் பொருளை கொடுக்கிறது. அடுத்து வந்தித்தல், எல்லாரையும் வணங்குதல். பிறகு அர்ச்சித்தல், நம்முடைய முன்னோர்களை நாம போற்றி புகழ்ந்து பேசுதல், அர்ச்சித்தல். அடுத்து பாத்தீங்கன்னா வாய்மை. எந்த விதமான தீய எண்ணமும் இல்லாமல் இருப்பதே வாய்மை. யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல்னு வள்ளுவர். அதனால வாய்மை. அப்புறம் துறவு. அடுத்து பாத்தீங்கன்னா அடக்கம். எல்லாரிடத்திலையும். அதனாலதான் அடக்கம் அமரருள் வைக்கப்படும்னார். அடங்காமை ஆருள் உய்த்து விடும்னார். அதனால அடக்கம். அறிவு. இந்த அறிவு தான் இப்ப நாம நில உலகத்துல இந்த பிறவியில இம்மையில நாம பெறக்கூடிய இந்த பாடங்கள் மூலமாக நாம் பெறக்கூடிய வாழ்க்கை கல்வி மூலமாக நாம் பெறக்கூடிய அறிவு. இப்படி இந்த 16 தான் எதுன்னு சொன்னார்? இறங்குவான் பணி அறங்கள். இதெல்லாம் நாம் செய்கின்ற பொழுது இறைவன் நமக்கு அருள் புரிவான். அதனால அறம் என்பதை சொன்னார். இதம் என்பதற்கு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தார். மனமது நினைய வாக்கது வழுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி சினமுதல் அகற்றி வாழும் செயல் அறம் ஆனால் யார்க்கும் முனம் ஒரு தெய்வம் எங்கும் செயற்கு முன் நிலையாகும் என்றே. இதுவும் அருமையான பாடல். மனமது நினைய, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான பிறவி, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னர். அதனால இந்த பிறவியில நாம் என்ன பண்ணணும்? இந்த நல்வினை தீவினை எல்லாம் நமக்கு தொடர்ந்து இருக்குது. அது ஒரு பக்கம் ரொம்ப அழகா சொல்லிட்டு வந்தார். இந்த 16 சொல்லி அடுத்த பாட்டுல இதை சொல்றார். மனமது நினைய, மனதால நாம நினைந்து, வாக்கது வழுத்த, வாயால நாம இறைவனுடைய புகழை சொல்லி, மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டு. நீங்க அந்த பாட்டுல ஒரு ஒற்றுமையை பார்க்கலாம். மனம் அது நினைக்கன்ட்டார். வாக்கு, மனம், மொழி, மெய்ன்னு நாம பார்த்தோம். ஏன்னா அந்த திரிகரணங்கள் தான் இந்த இதம் அகிதம் செய்வதற்கு அடிப்படைன்னு முதல்ல சொன்னார். அதை இங்க கொண்டு சேர்க்கிறார். நாம் என்ன பண்ணணும்? இந்த மனத்தை கொண்டு இறைவனை நினைக்க வேண்டும். இந்த மொழியை கொண்டு நாம் இறைவனை புகழ வேண்டும். இந்த மெய்யை கொண்டு, இந்த உடம்பை கொண்டு அவனுடைய அந்த திருவடிகளுக்கு இன மலர்களை கையில் கொண்டு இச்சித்த தெய்வம் போற்றி. அதுல கூட ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டார் நமக்கு. யாருக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நீங்க வணங்குங்கன்னார். இச்சித்த தெய்வம் போற்றி சினமுதல் அகற்றி. சும்மா சுவாமி சினம் முதலாக இருக்கக்கூடிய தீய குணங்கள் நின்றார். ஏன்னா எல்லாத்திற்கும் எது அடிப்படை காரணம்னு கேட்டீங்கன்னா சினம், கோபம். அதனால கோபத்தை குறைச்சிக்கணும்ன்றார். கோபமே கூடாதுங்கிறார். சினமுதல் அகற்றி வாழும் செயல் அறம். இதுதான் அறம். அறமானால் யாருக்கும் முனம் ஒரு தெய்வம் எங்கும் செயற்கு முன்னிலையாகும் அன்றே. அப்படி நாம வணங்கி இந்த தூய்மையான மனம், மொழி, மெய்களால் நாம இதங்களை செய்கின்ற பொழுது இறைவன் அங்கே வந்து நிற்பான். எப்படி வந்து நிற்பான்? இந்த ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பண்றேன். கூடுதலா 3 நிமிஷம் ஆயிடுச்சேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப முக்கியமான பாட்டு. நீங்க இவ்வளவு சொன்ன பாடல்கள்ல சித்தியார்ல படிச்சிருக்கிறோம்னா இந்த பாட்டை எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப சொன்னார் இல்லையா, இச்சித்த தெய்வம், உங்களுக்கு எந்த தெய்வம் விருப்பமோ அந்த கடவுளை நினைங்கன்னு சொன்னார் இல்லையா, அதற்கு விடை சொல்றார்.
யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர். மற்ற தெய்வங்கள் எல்லாம் வேதனைப்படும், பிறக்கும், இறக்கும், மேல் வினையும் செய்யும். ஆதலால் இவை இலாதான் அறிந்தருள் செய்வன் அன்றே. நீங்க இந்த திரிகரண சுத்தியோட பிற உயிர்களுக்கு இகிதத்தோட இருந்து கொண்டு நாம் எந்த கடவுளை வணங்கினாலும் அங்கே யார்தான் வருவார் என்றால் சிவபெருமான் தான் வருவார், மாதுருபாகனார் தான் வருவர். ஆமா, யாதொரு தெய்வம் கொண்டீர். நீங்க மனசுல எந்த கடவுளை வேணாலும் நினைச்சீங்க சார். நம்ம சைவம் இந்த அளவிற்கு நிலைத்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். இப்படிதான் இருக்கணும்னு நீங்க விதிச்சிட்டீங்கன்னா அந்த விதி மீறல்கள் வந்துடும். ஆனா நம்முடைய சைவம் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்குது. நீ எந்த கடவுளை வேணாலும் கும்பிடியா, யார் வருவார்? சிவபெருமான் தான் வருவார். வேற எந்த கடவுளாலையும் வினையை போக்க முடியாது, வினையை அழிக்க முடியாது. வினையை போக்கக்கூடிய ஒரே ஆற்றல், ஒரே பெருமை, ஒரே தன்மை யாருக்கு உண்டுனா சிவபெருமான் ஒருவனுக்கு தான் உண்டு. ஆகையினால யாதொரு தெய்வம் கொண்டீர், நமக்கு சொல்றார், யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே நீ என்ன நினைச்சு கும்பிட்டாலும் அங்க சிவபெருமான் வருவார். வருவரும் எப்படி வருவார்? மாதொரு பாகனார் தான் வருவர். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும். மற்றதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் தெய்வமே இல்லை. ஏன்னா அது வேதனைப்படும், அதுவும் நம்மளை போல பிறக்கும், இறக்கும். இதையெல்லாம் நம்ம கடவுள் நினைச்சிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, இருந்தாலும் அதை நினைச்சா கூட சுவாமிதான் வருவார்னு. வேதனைப்படும், பிறக்கும், இறக்கும், மேல் வினையும் செய்யும். ஆதலால் இவை இல்லாதான், எது மேல சொன்ன பிறப்பு இறப்பு இதெல்லாம் இல்லாத அந்த பரம்பொருள் தான் நமக்கு அருள் செய்வான் என்று சொல்லி ஒரு நல்ல சிந்தனையோட இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தா கேட்கலாம். ஐயா, இன்னைக்கு லயபோக அதிகாரம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமாமா ஆமாமா. அதுல பெருமானோட ஒரு சக்தி இதுவா மாறி அருள் புரியும் சொன்னீங்க. அப்படி பிரம்மன் இது பண்றாரு, விஷ்ணு இந்த தொழில் பண்றாரு, ருத்ரன் இந்த பண்றாருன்னு சொன்னீங்க. அவங்க எந்த இடத்துல இருந்து அதை பண்ணுவாங்க? இடம்னா புரியலமா? அவங்களுக்குதான் ஒரு ஒரு உலகம் சொல்றமே, பிரம்மா உலகம், விஷ்ணு லோகம் அப்படின்னு ஒவ்வொரு உலகம் சொல்றமேம்மா. கேக்குதுங்களாமா? அன்னைக்கு பிரபஞ்சம் பத்தி சொல்லும் போது பிரபஞ்சம், சுத்த பிரபஞ்சம், அதுக்கு புரியுது. நீங்க கேட்க வர சந்தேகம் புரியுது. எந்த உலகத்துல இருந்து இதை செய்வாங்கன்னு கேக்குறீங்க. ஆமா ஆமா, இப்ப அவங்க பிரம்மலோகம், விஷ்ணு லோகம் சொல்றது எல்லாமே எந்த உலகத்துக்குள்ள அடங்கும்னு கேக்குறீங்க. சுத்த பிரபஞ்சமா அசுத்த பிரபஞ்சமான்னு இது எல்லாமே நாம சொல்லிட்டு இருக்கிறது. நமக்கு பிறவி கொடுத்து இதெல்லாம் செய்யக்கூடிய இடம் அசுத்த மாயா புவனம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்தா இதெல்லாம் நடக்கும். பிரகிருதிக்கு வர மாட்டாங்க, பிரகிருதிக்கு வர மாட்டாங்க. அசுத்தமாயா புவனத்துல இருந்தா இதெல்லாம் நடத்துவாங்க. சரிங்க. வேற யாருன்னா சந்தேகம் கேட்கணுங்களா? முடிச்சுக்கலாங்களா ஐயா? முடிச்சுக்கலாங்க ஐயா. சரிங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு ஐயப்பாடு. சொல்லுங்கம்மா. அருவத்திலிருந்து உருவம் தோன்றும்னு சொன்னீங்க இல்லையா, அது கொஞ்சம் ஒரு விளக்கம் கொடுத்தா பரவாயில்லைங்கய்யா. அருவத்திலிருந்து உருவமா? ஆமாங்கய்யா, 48வது பாடல். அதுதான்மா, இறைவன் 3 வடிவங்கள் எடுக்கிறார். ஆமா, உருவம், அருவம், அருவுருவம் என்று சொல்லக்கூடிய 3 வடிவங்கள் எடுக்கிறார். ஆமாங்கய்யா. இந்த 3ம் எதன் பொருட்டு எடுக்கிறார்னா நம் மீது அவர் வைத்திருக்கிற கருணையின் பொருட்டு எடுக்கிறார். சரிங்க. இப்ப இதுல ஏன் அப்படி அத சொல்றாங்க அப்படின்னா, எந்த பாட்டு சொன்னீங்க? 48. ஒரு நிமிஷம் இருங்க, நானும் எடுத்துக்கிறேன்.
பாட்டு முதலடி சொல்லுங்கம்மா, சொல்ல முடியுமா? மண்ணினில் கடாதி எல்லாம் அந்த பாட்டா? இல்ல அரு ஒரு இல்லைங்கய்யா. ஈனாதாகும் அரு உரு ஈனாதாகும் விகாரமும் விகாரமும் அவிகாரத்தின். அதுதாம்மா. அது அருவுரு ஈனாதாகும் விகாரமும் அவிகாரத்தின் வருவது இல்லை எனின் வான்வழி ஆதிபூதம் தருவது தன்னின் மேக சலன சத்தங்களோடு உருமேரெல்லாம் உதித்திடும் உணர்ந்து கொள்ளே. இந்த பாட்டு தானமா கேக்குறீங்க? இந்த பாட்டு தாங்கய்யா. சரிம்மா. இதுல எப்பவுமே ஒரு ஒரு காரணம் இருக்கணும். அதுதான் அதுக்கு முன்னாடி கூட அவர் சொன்னார். இறைவன் எதை மூல காரணமாக வைத்துக்கொண்டு இந்த உலகை படைக்கிறான் அப்படின்னு சொல்ல வரும்போது, இதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியது நாம என்னன்னு பாக்குறோம் அப்படின்னா, இந்த உலகத்தை இறைவன் படைப்பதற்கு மூல காரணமாக இருப்பது மாயை அப்படின்னு பாக்குறோம். ஆமாங்கய்யா. இதுல அரு உரு ஈனாதாகும் அப்படின்னு சொல்ற போதே அந்த மாயை என்று சொல்லக்கூடிய அந்த விளக்க முடியாத ஒரு பொருள் அது. ஏன்னா அது எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்குது இல்லையா? ஆமாங்கய்யா. இந்த மாயை நிலை நிறுத்தணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்கிறத சொல்றதுக்காக இறைவன் இத எங்கிருந்து உருவாக்குறார் அப்படின்னா, நம்மள எல்லாரையுமே இந்த மாயையிலிருந்து உருவாக்குறார். இந்த இடத்துல நாம அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. நீங்க கேக்குற தொடர்பு இதுல இல்லையே. இந்த பாட்டுல 46வது பாட்டுல 48 அதுதான்மா. அந்த பாட்டுல இப்ப படிச்ச பாட்டுல இறைவன் அந்த மாதிரி உருவம் அருவுருவம் சொல்றதுக்கான காரணம் இல்லையே. இல்ல, தலைப்பே பாருங்களேன். அருவத்திலிருந்து உருவம் தோன்றும் அப்படிங்கிற சொல்லு. அதுக்கு இந்த செயல் கொடுத்திருக்காங்கய்யா. ஐயா அவங்க 16 சாஸ்திரங்கள்னு இருக்குல்ல ஐயா. இப்ப நம்ம ஒரு புத்தகம் கொடுத்தோம் ஐயா. அந்த புத்தகத்துல இருந்து கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்துல மேல கொடுத்துற ஹெட்டிங்ல இருந்து கேக்குறீங்க? இல்லைங்க ஐயா, எழுதுற பயிற்சி மையத்து புக்ல அப்படிதான் இருக்கு. அருவத்திலிருந்து உருவம் தோன்றும். அதுதான்மா திருவாவடுதுறை ஆதீனம் கொடுத்த புத்தகம் அது. சரிங்களா? சரிம்மா, உங்களுக்கு நான் அதை விளக்குறேன். ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப முன்னாடி நாம 2 பாட்டு போனோம், பின்னாடி 2 பாட்டு வரணும். வந்தாதான் அந்த செய்தியை தொகுத்து சொல்ல முடியும். கட்டாயமா அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு அந்த சந்தேகத்தை நிறைவுபடுத்துறேன். நீங்க எனக்கு இப்ப இதுல மட்டும் ஒரே ஒரு செய்தி ஒண்ணு போட்டுருங்க. ஆமா, சரிங்கய்யா. உங்க பேரை சொல்லி ஃபீட்பேக் கொடுப்பீங்கல்ல? ஆமாங்கய்யா. அதுல நீங்க அந்த செய்தியை போட்டுருங்க. நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பு துவக்கத்துல அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வகுப்பு தொடங்குறேன். சரிங்க. நன்றிங்கய்யா. நன்றி. அந்த வாக்கு பத்தி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பிரீஃபிங் பண்ணுங்களேன். கண்டிப்பாமா. விதமான வாக்கு சொன்னோம் இல்லையா? ஆமா. வாக்கு ஏன்னா அந்த சொல் பிரபஞ்சத்துல இருந்தா இறைவன் படைக்கிறான்னு சொல்ல வரும்போது அங்க வாக்குகளை பத்தி கட்டாயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த வாக்குகள் ரொம்ப முக்கியமானதுதான். அதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்த வகுப்புல துவக்கத்திலே வாக்குகளை பத்தி பேசுறேன். ஏன்னா இது ஒரு கண்டினியூட்டியை சொல்லி நாம சொல்லணும். சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் நம்ம நடத்தணும். அந்த இறைவன் எதுல இருந்து இதை தொடங்குறான் போது இந்த சொல் பிரபஞ்சமா இருக்கிற வாக்கு வைகரி பைசந்தின்னு சொல்லக்கூடிய வாக்குகள் 4 விதமான வாக்குகள் இருக்குது. அதுல இருந்துதான் இறைவன் அதை துவங்குறான். அதுக்கு ஏன் அங்க அப்படி தொடங்கணுங்கிறதுக்கான காரணம் அது நாதம்ங்கிற ஒண்ணு அடிப்படைன்னு பாக்குறோம். நான் உங்களுக்கும் அதை தெளிவுபடுத்துறோமா? வாக்குகளை பத்தி அடுத்த வகுப்புல நாம பிரீஃப் பண்ணலாம். பட் அங்க மேல இருந்து வர்ற வாக்குதான் கீழே வரைக்கும் நம்ம பேசுற இந்த வைகரி வாக்கா வெளியே வருது இல்லையா? ஆமாமா, அதுதான் சுத்தமாயா பிரமணத்துல தோன்ற வாக்குகள் தான் ஒலியாவோ நாதமாவோ இருக்கிற வாக்குகள் நம்மளுடைய பிரகிருதி மாயாவுக்கு வந்து நம்மளுடைய வார்த்தைகள்ல வாக்கா வெளிப்படுறது. அதுக்கப்புறம் அந்த சூக்குமைக்கும் நம்ம பிரகிருதி மாயாவுக்கும் சம்பந்தமே உண்டா கிடையாதா? மட்டும்தானா வாக்குகளை பத்தி பேசுறோம். இன்னும் சொல்ல போனா வாக்குகள் நடத்துறதுக்கு நமக்கு தனியா ஒரு வகுப்பே ஆயிடும். அவ்வளவு செய்திகள் இருக்குது. நான் அதை உங்களுக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க, எத்தனை விதமான வாக்குகள் அப்படி கேட்கும் போது அது கூட அந்த பஞ்ச கலைகள் வேற இருந்தது. சரி, 5 விதமான கலைகள் இருக்கு, அதுவும் இதுவும் அசோசியேட் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வெளிப்படையா சொல்றேன். நாம வந்து முதல்ல ஃபவுண்டேஷன், அதாவது 36 தத்துவங்களை நாம தெளிவா உள்வாங்கினோம். அது நம்ம உண்மை விளையாட்டத்துல படிச்சோங்க இல்லையா?
அப்பப்ப ரிமைண்ட் பண்ணிக்கணும், அப்பப்ப அதை ஞாபகப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் நாம அதுல வரும்போது சிவ தத்துவம், வித்யா தத்துவம் அப்படிலாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஆன்ம தத்துவம் 24, 7 தத்துவம் வித்யா தத்துவம், அது அசுத்த மாயா பவனத்துல தோன்றது. அடுத்த சிவ தத்துவம் 5 சுத்த மாயா பவனத்துல தோன்றது. அந்த சுத்த மாயா பவனத்திலிருந்து இந்த அசுத்த மாயா பவனத்துக்கு தொடர்புடுத்த வரும்போது எது மூலமா தொடர்பு நடக்குது அப்படின்னா அங்கதான் வாக்குகள் தேவைப்படுது. ஆமா, சரிங்க. நான் உங்களுக்கு அதை சொல்றேமா, நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். ஓகேங்க, நன்றிங்க. நன்றிப்பா, நன்றி. கேள்வி பதிலாம் எல்லாரும் நல்லா எழுதிருந்தாங்களா? அருமையா எழுதிட்டு இருக்கீங்கம்மா. என்ன மார்க் போடல? ஓ, மார்க் வரலன்றதுக்காக சொல்றீங்களா? எல்லாருக்கும் ஐயா தான் போட்டுட்டு இருக்காரு, வந்துரும். போன மார்க்கே வரலைங்க ஐயா, எக்ஸாம் மார்க். இங்க கொஞ்சம் எல்லாரும் தொடர் பணியில இருக்கிறோம். இப்ப பிள்ளைங்களுக்கு எல்லாம் தேர்வு நேரம் வேற. அனுப்பிச்சிடறோம். சரிங்க ஐயா. சரி சரி. இந்த வாட்டி அசைன்மெண்ட் எல்லாம் இருக்குங்களா? எல்லா வாட்டியும் உண்டுமா. கடைசி நிமிஷத்துல கொடுக்க போறீங்க, லாஸ்ட் டைம் முன்னாடியே குடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. டைம் கொடுத்தீங்கன்னா நீங்க இப்ப எழுதி வச்சிருவீங்க, நாங்க கடைசி நேரத்துல தான் கொடுப்போம். ஒரு வாரத்துக்கு முன்ன கொடுத்தா நாங்க டென்ஷன் ஆயிடுறாங்க ஐயா. அப்படி இல்லைங்க, எந்த நேரத்துல என்ன வேலை வருதுன்னே சொல்ல முடியலங்க. கண்டிப்பா. அதாவது மாணவர்களா இருந்தா ஒரு தன்மை, நம்ம இந்த மாதிரி இப்ப பெரியவங்களா இருக்கிற போது வெளியில நிறைய பணிகள் இருக்கும், உறவினர்கள் நிகழ்ச்சிகள் அது இதுன்னு தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு இருக்கும். நாங்க முன்னாடியே கொடுத்துறோமா, சார் கிட்ட பேசிட்டு. முன்னாடி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவோம். சரிங்கம்மா, கண்டிப்பா. சரிங்கம்மா, நிறைவு பண்ணிக்கலாமா? சரிம்மா, நன்றி உரை சொல்லிடுறேன். நானு சொன்னதான் ஒருத்தவங்க மகன் சொல்லிடுங்கம்மா. சரிங்க ஐயா. சரிங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சைவ சித்தாந்த இணைய வழி வகுப்பிலே சிவஞான சித்தியார் சுபோக்கம் என்ற பகுதியில் 2ஆம் சூத்திரம் என்ற பகுதியில ஏறக்குறைய நமக்கு இன்றைய நேரத்திற்கு உட்பட்டு ஒரு 25 பாடல்களுக்கு உரிய பாடல்களை எடுத்து கூறி அதற்கான விளக்கங்களையும் எடுத்து நமக்கு எல்லாம் சில உதாரணங்களோடு, குறிப்பாக இந்த பட்டினத்தாருடைய பாடல்களை அது போன்று மேற்கோள் காட்டி நமக்கு எல்லாம் சித்தாந்தத்திலே சிந்திக்க செய்த நம்முடைய ஆசிரியர், சங்கரா கல்லூரியின் உதவி பேராசிரியர் சிவத்திரு தெய்வசிகாமணி ஐயா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சைவ சித்தாந்த வகுப்பினை இணைய வழியாக பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இதை ஏற்படுத்தி தந்தமைக்கு சங்கர மடத்திற்கு நமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இதை கல்லூரியின் முதல்வருடைய வழிகாட்டுதலின்படி ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறோம். கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்துறை தலைவர் அவர்களுடைய ஒருங்கிணைப்பின் மூலமாக, அவருடைய நெறிப்படுத்துதலின் மூலமாக நாம் தொடர்ந்து இந்த வகுப்பிலே பயன்பெற்று வருகிறோம். ஆகவே தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இந்த இணைய வகுப்பிலே பங்கேற்று பயன்பெற்று கொண்டிருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் முதுகலை மாணவ மாணவியர்களுக்கும் எங்களது கல்லூரியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.